ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்குருவருக்கே சதா காலங்களிலும் துதிகன மகிமைகளே உம்முடைய குமாரனும் ரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாக உம்மிடத்தில் எடுக்கிறோம். பொழுதும் உமது மிகுந்த கிருபையினாலும் இறக்கத்தினாலும் எங்களுடைய வானாட்களில் இந்த நாள் எங்களுக்கு காண செய்து சகோதர சகோதரிகளை எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய வேதத்தில் மறைந்துள்ள மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக செலுத்துகிறோம். ஏற்க இருக்கக்கூடிய சத்தியங்களை புரிந்து கொள்ளவும் அதற்கேற்றபடி வாழவும் எங்களுக்கு தேவைப்படுகிற உமது பிராணாகிய பரிசுத்தாவியை எங்களுக்கு தந்து உதவி செய்ய வேண்டுமாய் இந்த சிறிய தாழ்மையான விண்ணப்பத்தை மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மிடத்தில் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். லாஸ்டா நாகமணி எழும்போது கேட்டீங்களோ? அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பாடத்துல என்ன முடியல, அது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எடுத்த ரெண்டு பாயிண்ட் வரைக்கும் அந்த 7 முழுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாகமான் புத்தகம் இருக்கிறதோட நாமளும் அந்த 7 படிகளையும் தாண்டி வந்தாலும் நம்ம அவரோட தேவனுடைய பிள்ளைகளாக மாறப்படும். நாகமான் வந்துட்டு அந்த 7 முழுக்கரை வந்துட்டு எடுத்துட்ட பிறகு அவருடைய சரீரம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதுதான் அங்க முக்கியமான ஒரு அடையாளம். ஒரு புது குழந்தையினுடைய சரீரம் போல அவர் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் சரீரம் மாறிடுச்சு. அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணுறதுன்னு அடையாளப்படுத்தும். அப்போ ஒரு புது சிருஷ்டி பிறக்கணும் அப்படின்னா உருவாகணும் அப்படின்னா கடந்து வர வேண்டிய 7 படிகள் தான் நாகமான் 7 முழுக்க பாடம். அதுல நீங்க 2 பாயிண்ட் பார்த்துருக்கு. அதுக்கு மேல என்ன பண்ண மாட்டீங்க? பரிசுத்தாவி எனக்கே குழம்பிடுச்சு. ஏன்னா நம்ம தான் ஆரம்பிச்சுட்டு போனோம், எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்நிய பாஷை பாடத்துல? முடிஞ்சிச்சுல அந்நிய பாஷை? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்நிய பாஷை? இன்னொரு மொழி. தேவையில்லை. நம்ம கூட சபைகள்ல வந்துட்டு சும்மா அவங்களுக்காக எதுக்காக அதை பேசுறோம். உண்மையிலே அந்த மாதிரி அந்நிய பாஷை பேசுறவங்க அவங்களோட அர்த்தத்தை சொல்லணும், வியாக்கியானம் பண்ணணும். பேசக்கூடாது, சபையில பேசக்கூடாது. சபையில பேசுறதாலதான் அதுக்கான விளக்கத்தை சொல்லணும். சரி, இப்ப பேசுறது அது அந்நிய பாஷையே இல்லை. இல்ல, சொல்லுங்க. உங்களை விட எனக்கு பசங்க நிறைய தெரியும் சொல்லி நம்மளுடைய முயற்சியாரே கத்துக்கிறோம். அப்போ அந்த அந்நிய பசங்க அந்த மக்களுக்கு அனுப்பி சொல்றாங்க. கொடுக்கப்பட்ட அந்த காலத்துல வெரி குட், நல்ல புரிஞ்சது. சபையில அனுப்ப சொல்லி அவசியம் இல்லை. அப்படி பேசினாலும் நீங்க தனியா போயிட்டு அதை அர்த்தம் சொல்லுவாங்க. அதை பேசினா ஒரு ஆள் அர்த்தம் சொல்லுவாங்க, ஒரு பேசுறது இன்னொரு சரி. அப்ப நல்லா டவுட்டே இல்லை, புரிஞ்சுக்கிட்டீங்க. நோட்ஸா? இப்ப எங்களுக்கு அங்க தெரியும் சம்மரி மாதிரி கொடுத்தா இங்க யாரும் நோட்ஸ் எடுக்கிறது இல்லையோ? சரி, அவங்க என்ன பண்றாங்க பாப்பா, அவங்க சொல்லுங்க. சரி, அப்ப டவுட் இல்லை உங்களுக்கு அந்நிய பாஷை? அப்ப நான் கேள்வி கேட்கட்டுமா? ஒரு கேள்வி உங்களுக்கு. சரி, இப்போ அந்நிய பாஷை பாடம் 2 பகுதி. ஒண்ணு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்புறம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். 2 பகுதி. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்மளுக்கு அந்த அளவுக்கு கேள்வி வராது, ஏன்னா ரொம்ப சிம்பிள். 1 கொரிந்தியர் 14 நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி அப்போஸ்தலனை போல் நிறைய விஷயம் பேசுன மாதிரி இருக்கும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு அந்த இடத்துல அப்படின்னா, அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனோடு என்ன பண்றான்? ரகசியங்களை பேசுகிறார். இப்ப நீங்க வெளியில போயிட்டு நீங்க பேசுறது அந்நிய பாஷை இல்ல, அந்நிய பாஷைனா வந்துட்டு அதர் லாங்குவேஜ், பிற மொழிகள், அப்போ இதுதான் அந்நிய பாஷை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
அவங்க இந்த வசனத்தை எடுத்து காமிச்சாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? புரிஞ்சா கேள்வி? நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு, ஏன்னா எனக்கு ஆடி தெரியும். அதனால எனக்கு புரிஞ்சிடும், நீங்க சொல்றதுலாம் எனக்கு கனெக்ட் ஆயிடும். நீங்க போயிட்டு ஒரு வெளியில போயிட்டு ஒரு நார்மல் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு அந்நிய பாஷைன்றது இது கிடையாது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 14 இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது அவன் அடிப்படையா ஆதாரமா வச்சுட்டு இருக்கிற வசனம் எது அப்படின்னா 1 கொரிந்தியர் 14 ஒண்ணுதான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான். அப்ப அது எப்படி, அது என்னன்னு சொல்றீங்க? அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க. நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது ஒரு லாங்குவேஜா இருக்கணும்ல, ஒரு மொழினா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும் இல்லையா? சோ நீங்க பேசுறதுக்கான மீனிங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது அதுக்கு அடுத்த வர வசனங்களை அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க வந்தா தெரிஞ்சிடும். அவங்க அதுக்கு மேல படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுவாயிடும். வரமாட்டான். அவனா சொல்ல, நான் எதுக்கு அர்த்தம் சொல்லணும், நான் என்ன போய் யாருக்கிட்ட பேசுறேன், நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து அது ஒரு வரமா தான் கொடுத்தாரு. பட் இப்போ வந்து நம்ம லாங்குவேஜ்ல பண்ணாலே அவருக்கு தெரியும். நீங்க எதுக்கு அந்த தெரியாத ஒரு பாஷை எதுக்கு பேசுறீங்க? நம்ம அவங்க பார்க்கும்போது வந்து அது ஒரு பாயிண்ட் அப்போ அந்த மாதிரி டைம்ல இன்னொரு பாஷை நான் பேசுறாங்க, டிரான்ஸ்லேஷன் அது கூட அப்படி கூட பண்ணா தப்பு இல்லை. இதெல்லாம் தான் தப்பா வந்து புரிஞ்சுட்டு அந்நிய பாஷை அப்படின்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா தியரி, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கேட்டது வசனத்துல தான் கீழே கேட்டேன், அந்த வசனம் என்ன சொல்றதுன்னு தான் கேட்டேன். நீங்க சொல்றதுன்னா என்ன சொல்றீங்கன்னா எல்லாமே கரெக்ட் தான், பாடம் என்ன கேட்டீங்களோ அதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற எல்லா விளக்கமும் கரெக்ட், நான் தப்பே சொல்ல. ஒரு புதுசா வரவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரதர் சொன்ன மாதிரி அதை பலவீனமா பார்த்தா கூட, சப்போஸ் நீங்க யார்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட நீங்க சொல்லணும் நீங்க போனீங்க அப்படின்னா அவங்க இந்த வசனத்தை எடுத்து வச்சாங்கன்னா இங்க நம்ம என்ன சொல்றது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் அப்படின்ற ஒரு வார்த்தைங்க பயன்படுத்துறது பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மொழிபெயர்ப்பு பிழை நடந்தது. இந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான், அதாவது தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான்னு தான் வரும். இங்க சின்ன மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சுன்னா தேவனோடு அப்படின்னு வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனோடு அப்படின்னு வந்ததுனால அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் தேவன்கிட்ட பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அங்க என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான். அப்போ உங்களுக்கு அப்போஸ்தலர் 2 கனெக்ட் ஆயிடும். அவங்க என்ன பேசினாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க. அப்ப இங்கே அதான் பேசினாங்க. சரி, எவ்வளவு இது சிம்பிள், இதுதான் பதில் இதுக்கு. இப்போ நீங்க 1 கொரிந்தியர் 14 இது எதுக்கு எழுதணும்? 1 கொரிந்தியர் 14 இதான் எழுதியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. எதுக்கு இதை எழுதணும் 1 கொரிந்தியர் 14? கொரிந்து சபையில ஒரு பிரச்சனை, கரெக்டா? என்ன பிரச்சனை அங்க அப்படின்னா ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ இங்க வந்துட்டு நம்ம இருக்கிற தமிழ்நாடு சென்னை, நம்மளோட மொழி தமிழ் மொழி. ஆனா இங்க பிரஸ்டீஜ் லாங்குவேஜ் எதுன்னா இங்கிலீஷ் பேசினா ஒரு வேலை கிடைச்சிடும், அதே தமிழ் பேசினா வேலை கிடைக்காது. அப்போ அது ஒரு மொழி அங்க ஒரு பிற மொழி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு இடத்த குடிச்சிருச்சு. அந்த மாதிரி கொரிந்து சபையில என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த ஊர்ல பேசக்கூடிய ஒரு மொழியை அவங்க உபதேசிக்காம பிற மொழிகளை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உபதேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா தங்களுக்கு இவ்வளவு தெரியுது அப்படின்ற மேட்டினில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அப்போஸ் நான் இப்போ சொல்லுவாரு, நீ ஒரு மொழியில பேசின 2 மொழியில பேசினா எனக்கு எத்தனை மொழி தெரியும்? எனக்கு 6 மொழி கிட்ட தெரியும். அது 6 மொழி பேசுவார், ஆக்சுவலி 6 மொழி தெரியும். அப்ப நான் பேசட்டுமா அப்படின்னு அவர் அதனால தான் கேட்பார். அப்ப அதனால 1 கொரிந்தியர் 13 எதை பத்தி பேசுவாருன்னா அன்பை பத்தி பேசுவாரு, 14 அந்நிய பாஷை குறித்து பேசுவாரு, 15 முழுக்க உயிர்த்தெழுதலை பத்தி என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். அங்க கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான் அவர் எழுதக்கூடிய ஒரு நிருபம் அப்படின்னு சொல்லிப்பாரு. சரி, அப்போ அந்நிய பாஷை பாடம் ரொம்ப கிளியரா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. உபவாசம் எடுத்தாங்களா? உபவாசம் எடுக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன பாடம் தான் பார்க்க போறோம். இன்னொரு பாடம் அப்படின்னா அந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா பரிமள தைலம் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில காரியங்களை தியானிப்போம். ரொம்ப இந்த அந்நிய பாஷை மாதிரி ரொம்ப பெருசா ஒரு பெரிய டாக்டரினா அந்த மாதிரி நம்ம பார்க்க போகுது.
இது ஒரு சிம்பிளான ஒரு பாடம் தான். ஆனா தேவன் என்ன பண்ண போறாருன்னா இதுல இருந்து பேசக்கூடிய எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு சில காரியங்கள் என்ன பண்ண போறாருன்னா சொல்லிக் கொடுக்க போறாரு. அதான் நம்ம ஞாபகப்படுத்துப்போம். பரிமள தைலம் அப்படின்னு உங்களுக்கு சொன்ன உடனே பைபிள் என்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது? பாதத்துல நலனம் என்ன ஒரு தைலத்தை என்ன பண்ணா ஊற்றலாம். வெரி குட். அதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க. இந்த வேதத்துல உள்ள சில சம்பவங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, எழுதப்படாத அதாவது இதுல சேர்க்கப்படாத நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. ஆனா தேவன் ஏன் சில சம்பவங்களை மட்டும் தேவன் ஏன் நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல எலியாவோட டைம்ல நிறைய விதவைகள் இருப்பாங்க. ஆனா அது எந்த ஒரு விதவையை தேர்ந்தெடுக்கிறாரு? ஏன் அந்த ஒரு விதவை? அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் அங்க என்ன பண்ணிருப்பாரு, நோட் பண்ணி. இந்த மாதிரி பைபிள்ல நிறைய இன்சிடென்ட் என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா எழுதியிருக்க மாட்டார். முக்கியமான சில காரியங்களை தான் என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு. அதுல ரொம்பவே முக்கியமான நேரத்துல முக்கியமான ஒரு சம்பவம் தான் இந்த பரிமள தைலத்தோட சம்பவம். இதை நம்ம படிக்க போறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன் பை ஒன்னா கம்பேர் பண்ணி பாடத்தை முடிக்க போறோம். சரிங்களா? சரி, படிக்கலாம். இதை யோவான்ல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. அப்பொழுது மரியா விரைவு பெற்று கலந்து கொண்டாத அழகன் என்னும் தைலத்தில் ஒரு ராக்கள் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை குறைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுத்த தூதருமாகிய சீமோனுடைய குமாரனாகிய காரியத்தில் இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்துக்கு போடாமல் போனதென்ன என்றார். அவன் தரித்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்போது இயேசு இவரை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிறாரோ நான் எப்பொழுதும் உங்களுக்கு விடுவேன் என்றார். ஓகே, இப்ப இங்க இவங்க பண்றாங்கல்ல இந்த இன்சிடென்ட், இது எப்போ பண்றாங்க? வெரி குட். அந்த பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே. இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல பொறுத்த வரைக்கும் இங்கதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும், இந்த பஸ்கா பண்டிகைன்னு சொல்லி. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பஸ்கான்னு சொல்லுவாரு. ரெண்டும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வேற வேற. இங்க சொல்லப்படுற மீனிங் என்ன, பஸ்கா பண்டிகையோட மீனிங் என்ன அப்படின்னா, இவங்க பஸ்கா எத்தனாவது நாள் கொண்டாடுவாங்க அப்படின்னா நீசான் மாசம் 14ஆம் தேதி கொண்டாடுவாங்க. நீசான்னா ஏப்ரல், நமக்கு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி அதான் பஸ்கா. அப்பதான் ஆடு அடிக்க போறது பழைய ஏற்பாடுல. 15ஆம் தேதி என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புசிக்கிறாங்க. அது என்ன பண்டிகை திரும்ப ஸ்டார்ட் ஆயிடும்? புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்ன பண்ணா ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? பஸ்கா அடிக்கிறது 16ஆம் தேதி, 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடும். எத்தனை நாள் கொண்டாடணும்? வெரி குட், 7 நாள் கொண்டாடணும். சாப்பிடுறது எப்ப சாப்பிடுவாங்க? சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அது எத்தனாம் தேதி? ஏன்? வெரி குட், வெரி குட், வெரி குட், கரெக்ட். ஈவினிங் ஆனதுனால அவன் அடிக்கிறது 3 மணிக்கு தான் அடிப்பான். அவன் புசிக்கிறது எப்ப ஆயிடும்? 6 மணிக்கு மேல ஆயிடும். அப்ப 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அப்ப எந்த தேதி அவங்க புசிக்கிறாங்க? 14ஆம் தேதி புசிக்கிறாங்க. அப்போ அதுக்கு 15ஆம் தேதி என்ன பண்டிகை? அது அதான் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா புதிய ஏற்பாடுல பஸ்கா பண்டிகைன்னு வச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? கன்ஃபியூஷன் வந்துடும் நமக்கு. ஓகே, இதுதான் இதுவான இது 14ஆம் தேதி பத்தி பேசல. ஒருவேளை நீங்க 14ஆம் தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்த தேதி என்ன ஆயிடும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு நாள் என்ன ஆயிடுங்கன்னா முன்னாடி போயிடுவீங்க. கரெக்டா இருக்கல அப்படின்னா பின்னாடி வந்துடுவீங்க. நீங்க மரிச்ச தேதியும் மாறிடும். அது மாறிடுச்சுன்னா அடுத்த 3 நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு 10 நாள் வந்துடுவீங்க. இதெல்லாம் மிஸ்டேக் வந்துடும். அதனால இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. சரியா? இது பஸ்கா பண்டிகை அப்படின்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை வர்றதுக்கு எத்தனை நாள் முன்னாடி? அப்படி கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் மறிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது குறித்து எங்க இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஊத்துறாங்க, அது என்ன ஆகுறாங்கன்னா அப்புறம் துடைக்கிறாங்க. இது யார் பேசுறாங்க? அவர் நடுவில் இருந்து யூதாஸ் பேசுறாரு. அதை வித்து என்ன பண்ணலாம்?
தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. நவன இந்த தைலத்தை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்தா என்ன ஆக போகுது? ஒரு வித்துருங்கன்றாரு அந்த தைலத்தை. பைசா வரும், கரெக்டா? பைசா வரும். அப்புறம் வித்து தரித்திரத்துக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த தைலத்துல எவ்வளவு பைசா வரும்? அதுதான் பாடம். அது எவ்வளவு வெளியேற பெற்றதுன்றதுதான் பாடம். ஏன் அப்படின்னா இங்க மரியாதை சாதாரணமான ஒரு காரியத்தை பண்ணல, ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை பண்றாங்க. அது முக்கியமா அவர் மதிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு காரியம். அத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊத்துல அவங்களுக்கே தெரியாது அது எதுக்காக பண்றாங்கன்னு. அவங்க ஏன் பண்ணாங்கன்னு பாடத்துல பார்ப்போம். ஆனா அதை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாரு? அவருடைய மரணத்துக்கு எத்தனமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க பண்றாங்க. நீங்க சொல்லுங்க, அவர் மறிக்கிறோடைய காரியத்துக்கும் இவங்க பாதத்துல ஊத்துறது காரியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, வெரி குட். என்ன அப்படின்னா உண்மையிலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. யார் வந்தாங்க அப்படின்னா ரகசிய சீசனாகிய யோசேப்பு என்ன பண்றாருன்னா அங்க வந்து இந்த, அதாவது இன்னும் அழகான உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம், கம்பேரிசன் சொல்லணும்னா 3 இடங்கள்ல இந்த காரியங்கள் வரும். இப்போ மதிக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெள்ளைப்பூரம் அப்படின்ற சில வாசனை திரவியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு போடுவாங்க. அது பேர் தான் எம்பாமிங் சொல்லுவாங்க. இன்னைக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு அந்த பாடியை வந்து பதப்படுத்துவாங்க வாசனையில. இதே ஒரு காரியத்தை முன்கூட்டியே யார் பண்ணிருக்காங்கன்னா மரியாதை அந்த இடத்துல பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இதை அடையாளப்படுத்துற விதமா முன்கூட்டியே இதே மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நடந்திருக்கு. எங்க தெரியுமா? இதே வாசனை திரவியங்கள் கொண்டு வரப்பட்டது. வெரி குட். அவருடைய பிறப்புல இதுதான் வந்து கம்பேரிசன். அவருடைய பிறப்பிலேயே என்ன பண்றாருன்னா அவருடைய மரணத்துக்கான காரியங்களை ரொம்ப அழகா அடையாளமா காமிச்சிருப்பாரு. கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகள் வந்து வச்ச பொன் வெளியில முக்கியமான ஒரு காரியம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூரம், அதுக்கப்புறம் இந்த இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வைப்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கம்பேரிசனுக்காக சொன்னேன். இப்ப இதை அவங்க பண்றாங்க. அது என்ன பண்றாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்ரிஷியேட் பண்றாரு. நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்லை. இந்த சம்பவத்தை 3 பேர் எழுதுறாங்க. யோவான் எழுதுறாரு, லூக்கா எழுதுறாரு, மார்க் எழுதுறாரு. 3 பேருமே 3 விதமா எழுதுறாங்க. நமக்கு 3 பேருடைய ரைட்டிங்குமே தேவை. ஏன்னா இவர் விட்டதை இவர் எழுதியிருப்பாரு, இவர் விட்டதை இவர் எழுதியிருப்பாரு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? யாருக்கு படிச்சிட்டோம்? இப்ப யாருக்கு படிக்கணும்னா மார்க் லூக்கால படிக்கணும். இப்ப லூக்கா போங்க. லூக்கால 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இருந்து படிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். பாருங்க, ரொம்ப டீட்டெயிலா எங்க லூக்கா எழுதுறாரு. மார்த்தாள் ஒருத்தர் வந்தாங்களா, அவங்களுக்கு யார் இருக்கா? மரியாள். இப்ப 2 பேர் இருக்கா, மார்த்தாள் மரியாள் 2 பேரு. ஓகே, இப்ப பாருங்க. அவர் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருப்பதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவருக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நான் எந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கிளம்புகிறார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இங்க விஷயத்த சொல்றாரு. இங்க சொல்லப்பட்ட இந்த மரியாள் இருக்காங்க இல்லையா, இதே இந்த மரியாள் தான் அவருடைய பாதத்துல அந்த நரதம் என்னும் தைலத்தை ஊற்றின மரியாள். இவங்களை குறிச்சு லூக்கா என்ன பண்றாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இவங்க புதுசா வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணல, யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்க காலில் வந்து ஊத்தல. இவங்க ஆல்ரெடி யார் அப்படின்னா அவருடைய உபதேசத்தை கேட்டுட்டு இருந்தவங்க. இவங்களை குறிச்சு இன்னொரு இன்டர்வியூ சொல்லியிருக்காருன்றதான் இப்ப நம்ம படிச்சோம். என்ன சொல்லியிருக்காரு இவங்களை குறிச்சு அப்படின்னா, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை என்ன பண்ணிக்கிட்டாங்க, தெரிந்து கொண்டால். இது என்ன இந்த நல்ல பங்கு? இதையும் நம்ம என்ன பண்ணா கவனிக்கிறோம். இவங்களை குறிச்சு இன்னொரு இடத்துல அதே மார்க்ல 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணி இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து
அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஓகே, ஒரே நிமிஷம் படிப்போம். இங்க இதே சம்பவம் தான், அதே படிச்ச சம்பவம் தான். என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்க ஊத்துறாங்க? தலையில ஊத்துறாங்க. தலையில தான், முடியல அவங்க தான் பண்ணாங்கன்னா ஊத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அங்க படிக்கும்போது எங்க ஊத்துனாங்க? பாதத்துல ஊத்தான்னு படிச்சோம். ஆனா இங்க படிக்கும்போது தலையில என்னதான் ஊத்துனாங்க? அப்படிதான் என்ன பண்றாங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்க விட்டதை இவர் கவர் பண்றாரு. அவங்க வந்துட்டு காலில் மட்டும் ஊத்துல, தலையில இருந்து ஊத்துறாங்க. இதுதான் மரணத்துக்கு எத்தனமான ஒரு காரியம். இங்க பெர்ஃபெக்டா முடிஞ்சிடும், தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படின்னு சொல்லிப்பாரு. இப்ப படிங்க. பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். பாருங்க, ரொம்ப அழகா இங்க கிளியரா சொல்றாரு. அடக்கம் பண்ணதுக்கு எத்தனமாக தைலம் பூசுறதுக்கு முந்தி கொண்டாள் அப்படின்னா இது நடக்கும் போது அவங்க பண்ணதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன பண்றாங்க? இதை பண்ணிட்டாங்க, நானும் எப்பவுமே உங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இன்னொரு டிஃபரன்ஸ் இங்க நீங்க இதுக்கு முன்னாடி படிச்ச சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் எழுதுனதுல இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு, கண்டுபிடிச்சீங்களா? வெரி குட். நற்கிரி ஒண்ணு, வேற ஏதாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே. யோவான்ல படிச்சதுக்கும் இங்க மார்க்ல படிச்சதுக்கும் வேற டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? இல்ல, அது அங்கேயே சொல்றேன். வெரி குட். தன்னால் ஏன்றது ஒண்ணு, நல்ல பாயிண்ட். வேற கடைசியா ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி நான் என்ன அதுக்கு வரவே இல்லை. அதனால நான் அவனை எங்க ஸ்டாப் பண்ணணுமோ அதோட ஸ்டாப் பண்ணேன். என்ன அது என்ன அப்படி ஒரு பாயிண்ட் அப்படின்னா, யோவான் 12ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அவளை குறிச்சு முறுமுறுக்கிறது யூதாஸ். ஆனா எங்க முறுமுறுக்கிறது யூதாஸ் பத்தி சொல்லவே இல்லை. யூதாஸ் வந்தாரா பரிச்சயத்துல? இல்ல. இங்க யார் முறுமுறுக்கிறா? அங்க இருந்தவங்க சிலர் அப்படின்னா சீஷர்கள். இங்க என்ன புரிஞ்சுக்கிறாரு, அடிஷனலா என்ன டீல் கொடுக்குறாருன்னா, யூதாஸ் மட்டும் முறுமுறுக்கல, சீஷர்களோட முறுமுறுத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் என்ன பண்ணல, இது குறிச்சு தெரியல, இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. சரியா? சரி, அப்படி ஓகே. இப்போ 9ஆம் வசனம் இப்போ படிங்க. அதான் இப்ப சொல்ல போறது. நினைப்பது இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆனா கவனிச்சுக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப அழகா இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாருக்கிட்டுமே நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்துலாம் பண்ணலாம் பயன்படுத்தவே இல்லை. இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவளை குறிச்சும் இவன் செஞ்சதை குறிச்சும் கண்டிப்பா என்ன பண்ணப்படும், சொல்லப்படும் அப்படின்றார். அப்ப இவர்கள் இந்த ஸ்திரீ செஞ்ச எந்த ஒரு காரியத்தை குறிச்சு சுவிசேஷமாக சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு, அதுதான் இன்னைக்கு அனுப்பணும். என்ன நற்கிரியை செஞ்சுட்டாங்க அவங்க? பெரிய பாயிண்ட் நீங்க சிம்பிளா சொல்லி எனக்கு ஆஃப் பண்ணிருக்கீங்க. பெரிய பாயிண்ட் அது உண்மையிலே கரெக்ட். இப்ப நல்ல பாயிண்ட் தான் நீங்க சொல்றது, நல்ல பாயிண்ட் தான். வெளியேறப்பெற்றதுன்றீங்களே, நீ சொல்றோம்ல, என்ன வெளியேறப்பெற்றது, எவ்வளவு அது தெரிஞ்சாதானே அதோட தாக்கம் நமக்கு வரும். இப்ப அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு கோடி இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதோட வலி ரொம்ப பெருசா இருக்கும். ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல எதுலயோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வலி வந்துடும். கரெக்டா? எதனால அந்த வலி வருது உங்களுக்கு? அவ்வளவு பெரிய அமௌண்ட், உங்க பணம். கரெக்டா? அது உங்களுடைய பணம், அது இழக்க நேரிடுது. அது அதோடைய மதிப்பு ரொம்ப பெருசு. அப்ப என்ன பண்ண முடியுது அப்படின்னா
அந்த இடத்துல ஒரு வேதனை வருது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விலையேற பெற்றதுன்றது எவ்வளவு நீங்க தெரிஞ்சாதான் அந்த ஸ்திரீ சேர்ந்த நற்கிரியை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் எதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் இவங்களை குறித்து பிரசங்கிக்க போறோம்னு ஏன் சொன்னாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இங்க அப்ராக்சிமேட்டா நம்மளால சில கணக்கு போட முடியாது, சில தோராயமான சில கணக்குகள் போட முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுவோம்னா நோட் பண்ணட்டும் பண்ணிக்கணும். சரி, இந்த இடத்துல இவங்க எத்தனை இந்த விலையேற பெற்ற அந்த தைலம் இருக்குல்ல, பரிமள தைலம், இது எவ்வளவுன்னு சொன்னாரு? 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று. இப்போ யோவான் போயிடுங்க. வெரி குட் வெரி குட். நலதம் என்னும் தைலத்துல ஒரு ராத்தல் கொண்டு வந்தாங்க. எவ்வளவு? ஒரு ராத்தல் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு ராத்தல் தான் எவ்வளவு? எப்படி புரிஞ்சுக்கிறது? நிறைய மெஷர்மெண்ட்லாம் இருக்குல்ல, எப்ப இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த ஒரு ஆத்தல் அப்படின்னா இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கும் தெரியாது, போட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். எவ்வளவு அப்படின்னா 12 அவுன்ஸ். அவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவுன்ஸ்னு ஒரு கணக்கு இருக்கு, இதுவும் பழைய ஏற்பாடுலயே இருக்கு. 12 அவுன்ஸ் ஒரு ஆத்தல் அப்படின்னா 12 அவுன்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். 12 அவுன்ஸ்னா ஒரு ஆத்தல் 12 அவுன்ஸ். 12 அவுன்ஸ்னா எவ்வளவு? இப்ப இந்த கணக்குல போட்டு பார்க்கும்போது இப்ப இந்த தைலம் இருக்குல்ல, நலதம் எனும் தைலம், இது எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரா இந்த அவுன்ஸோட கணக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நலதம் எனும் தைலம் எப்படி தயாரிக்கப்படுது? ஆலிவ் ஆயில். ஓகே, மலர்கள். ஓகே, மூலிகை அதுக்குள்ள போட்டு பார்த்துட்டேன். சரி சரி, ஓகே. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்னே ஒரு விஷயத்த வச்சுதான் இந்த தைலம் தயாரிக்கிறாங்க. அதனால அது ரொம்ப டிமாண்டு. நிறைய வச்சு மிக்சரா பண்ணிட்டாங்கன்னா இது கலப்படம் ஆயிடும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் வச்சு தயாரிக்கிறாங்க. அந்த பொருள் ஒரு வேலை இல்லைன்னா தைலம் இருக்காது. அதான் பெரிய டிமாண்ட் இருக்கு. அந்த ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரோஜா. ரோஸ் நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு என் பாராட்டு. ரோஜா பேசலா? சரி, நினைச்சவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். வெரி குட். ரோஸ் இருக்கு, ஆனா என்ன நம்ம நினைக்கிற ரோஸ் இல்ல, நாம பார்த்த ரோஸ் இல்ல. அதுதான் என்னன்னு கவனிக்க போறோம். ஏன்னா அது கிடைச்சிடும், அது ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இது இது என்ன ரோஸ்? இது இதனால வரக்கூடிய தைலம் என்ன? சரி, இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, ஒரு ரோஸ். சரி, இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 அவுன்ஸுக்கு இப்ப நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும், புரிஞ்சுக்குது. ஒரு அவுன்ஸுக்கு அந்த எத்தனை ரோஸ்? இந்த ரோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நசுக்கி பிழிவாங்க. அப்படி நசுக்கி பிழியும் போதுதான் எது வரும்? இந்த மரம், சில மரத்துல எல்லாம் பிசின் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இந்த ஒரு ரோஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு அவுன்ஸுக்கு எத்தனை ரோஸ் வந்து பிழியப்படணும் அப்படின்னு கவனிச்சோம்னா 12 அவுன்ஸ் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணி இந்த தைலத்துடைய நாடு என்னன்றது ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஒரு அவுன்ஸுக்கு எத்தனை ரோஸ் தேவைப்படுது அப்படின்னா போட்டு பார்த்த அளவுக்கு எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 4000 ரோஜாக்கள் என்ன பண்ணா தேவைப்படுதான் ஒரு ரோஸ், ஒரு அவுன்ஸுக்கு. ஏன்னா அவங்க கொண்டு வந்தது எத்தனை ராத்தல்? ஒரு ராத்தல்னா எத்தனை அவுன்ஸ்? 12 அவுன்ஸ். 12 அவுன்ஸ்னா எவ்வளவுன்னா உள்ள போய் பார்த்தோம். அப்போ இந்த ரோஜாக்குல பெரியதுனால வரக்கூடியதான் இந்த தைலம். அப்போ ஒரு அவுன்ஸுக்கு எத்தனை ரோஜாக்கள் தேவைப்படுது அப்படின்னா 4000 ரோஜாக்கள் என்ன பண்ணப்படுதுன்னா தேவைப்படுது. இப்ப நீங்க தான் கணக்கு போகணும். 48,000 ரோஜாக்கள் என்ன பண்ணப்படணும்? பிழியப்படும். அது பிழியப்படுறதுனால வரக்கூடிய தைலம் எவ்வளவு வரும் நினைக்கிறீங்க? கொஞ்சம் தான், ஒரு ராத்தல் தான். இது என்ன இது பெரிய விஷயம் இருக்கா? 48,000 ரோஸ்னால உங்களுக்கு என்ன புரியுது? நான் சிம்பாலிக்கு போல இல்ல நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்ல, நான் ரொம்ப டாக்டர் எல்லாம் போல, சிம்பிளாவே போலாம். நான் நம்பர் கணக்கு எல்லாம் போல. 48,000 ரோஜாக்கள் அங்க பிரியப்படுது, அது 12 அவுன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தாச்சு. இதுல என்ன வெளியேற பெற்றதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். சிம்பிள். இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம். யாரு? மார்த்தாள் மரியாள் அப்படின்றதுல மரியாள் ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம்.
நீங்க எவ்வளவு வேல்யூன்னு புரிஞ்சுக்கணும்னா ஒரு ரோஜா எவ்வளவுன்றது நீங்க முதல்ல ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ரோஜா எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஒரு ரேட்? இப்போ உள்ள இந்த ரோஜா பாக்குறீங்களா, வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, 10 rupees. பெங்களூர் ரோஸ். சரி, 10 ரூபான்னு வச்சுப்போமா, வச்சுக்கலாமா? ஓகே, காமனா 10 ரூபா. 48,000 into 10 போட்டு பாருங்க எவ்வளவு வருது. எப்பத்து வேல்யூ வருது? இப்போ 4,50,000 ரூபாய் இப்படின்றதுக்குள்ள வந்துருமா? 4,50,000 ரூபாய். என்ன பண்ணணும் நம்ம? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். இல்ல உடனே வரணும் அப்படின்னா லோன் எடுக்கணும், அதுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கணும். இதெல்லாம் நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்போ அந்த டைம்ல ஒரு 4,80,000 ஒரு பெரிய வேல்யூ. அந்த வேல்யூல எப்படி அவங்க அதை இது பண்ணிருப்பாங்க? அவங்க எப்படி அதை பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ணி. ஓகே, வேற வசதி இருந்திருக்கணுமா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கரெக்ட், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நற்கிரியைன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படின்னா எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிலாம் வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஈஸி. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது. அவங்க ஊத்துறாங்க. இதனால இந்த உலகம் முழுவதும் பேச. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சாதான் அது எதனால அவங்க எப்படி அதை சமாளிச்சிருப்பாங்க அந்த காரியத்தை அப்படின்னு. நம்ம போட்ட கணக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த ரோஜா சாதாரண ரோஜா இல்லை. இது எந்த ரோஜா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சாரோன் அப்படின்ற கூடிய ஒரு பள்ளத்தாக்குல விளையக்கூடிய ரோஜா. அதான் நீங்க அந்த உன்னத பாட்டுலாம் படிப்பீங்கல்ல. சாரோனின் ரோஜான்னு படிக்கிறீங்கல்ல. பள்ளத்தாக்கின் லீலி. லீலி, பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா. இதெல்லாம் யாரை குறித்து சொல்லப்படுது? இயேசுக்கு சொல்லப்படுது. இங்கதான் கனெக்ஷனே வருது நமக்கு. இப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்குல விளையக்கூடிய இந்த சாரோன் அப்படின்ற இந்த இடத்துல விளையக்கூடிய ரோஜாக்கு வேல்யூ ஜாஸ்தி. இது அவ்வளவு சீக்கிரம் யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாங்கிக்க முடியாது. இதை வாங்கினது ரொம்ப கம்மியான ஒரு, அதாவது மற்ற நம்ம சொல்லணும்னா மற்ற இதுல உதாரணத்துக்கு ஒரு அவங்க ரேஞ்சுக்கு அது ரொம்ப அதிகம், ரொம்பவே அதிகம். அவங்களால அந்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அது எப்படி இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க பல வருடமாக இதுக்கான உழைப்புகள் அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா பண்ணி அதை சேர்த்து வச்சு அந்த ஒரு ராத்துல அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். 300 பணம்ன்றாங்க, வெள்ளி பணம்ன்றாங்க. இதுவே பெரிய வேல்யூ. ஒரு தரித்திரத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அது 300 வெள்ளி பணமா இருக்குன்னா அது ரொம்ப பெரிய வேல்யூ. அது 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வரக்கூடிய விஷயம் இல்லை. அப்ராக்சிமேட்டா இல்ல பைபிள் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக்சிமம் அவங்க ஒரு 7 இல்ல 8 வருஷமாச்சும் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இதை சேவ் பண்ணி சம்பளத்தை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்கணும், இதை வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஏன்னா அது எவ்வளவு நாள் அவங்க சேர்த்து வச்சாங்கன்ற காரியம்லாம் நமக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணிருக்கணும், அதை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை வாங்க அவ்வளவு வருஷமா சேர்த்து வச்சிருக்காங்கல்ல. இது உண்மையில இது வித்தா அது எவ்வளவு வேல்யூ தெரியுமா? டபுள் த வேல்யூ. அது டபுள் த வேல்யூ. நீங்க இப்ப நீங்கன்னா ஆனஸ்டா பதில் சொல்லணும். சரியா? உங்க கையில அந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்குது. சரியா? யாராவது என் காலில் ஊத்துவீங்களா? இல்ல இங்க யாராவது நமக்கு தெரிஞ்ச நல்லா பிடிச்ச ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்க காலில் போய் ஊத்துவீங்களா? அவங்களுக்கு கிஃப்ட் தானே கொடுப்பீங்க. அதை உடைச்சு அதை ஊத்தி ஏதாவது பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். இல்ல மேக்சிமம் என்ன பண்றோம், இதுக்கு ஒரு டபுள் த வேல்யூ இருக்குன்னா என்ன பண்ணிடுவோம்? அதானே நம்ம மைண்டு. அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ஒரு ஸ்திரீ, ஒரு பெண். அவங்க என்ன பண்ணிருக்கலாம் அதை அப்படின்னா வித்திருக்கலாம். அதுதான் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, என்ன பண்ணிருக்கலாம்னா அது வித்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா அவங்க அதை பண்ணல. இதோட வேல்யூ விட அதிகமான வேல்யூ எதுன்னு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். தான் உழைத்த அந்த உழைப்பை விட, தான் சம்பாதித்த அந்த விஷயத்தை விட, அது இது கால் ஊட்டினது பத்தாது, இன்னும் கூட என்ன பண்ணிருக்கலாம், இதை ஊத்தி இருக்கலாம் அப்படின்ற அவங்க நினைப்புதான் அவங்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்கலாம் இருந்தது. இப்ப இங்க என்ன அடுத்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 காரியங்கள் இங்க சொல்லப்படுது. மரணத்திற்கு ஒப்பான ஒரு காரியம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லப்படுது? முக்கியமான சில விஷயம் சொல்றாருல இந்த ஸ்திரியை பத்தி. அதான் அடக்கமான பொண்ணு. வேற உலகம் எங்கும் பிரசங்கிக்க போறோம். அது வேற இன்னொரு இடத்துல போய் குறிச்சு படிச்சோம்ல,
படிச்சோம். யோவான் இல்ல, இன்னொரு இடத்துல லூக்கால போய் படிச்சோம்ல. அப்ப என்ன சொன்னாரு? நல்ல பங்கியை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொன்னார்ல. இது என்னன்னு கவனிக்கணும். அவங்க வேற, அவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மரியாதை இருக்காங்க. இல்ல இல்ல, ரெண்டும் ஒண்ணுனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது யோவான்ல படிச்ச அந்த மரியாதை, இப்ப நம்ம பார்த்த லூக்கால பாக்குற நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை ஒரே ஸ்ரீ என்னன்றதான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அவன் உடைச்சு ஊத்துனதுனால அந்த வீடு முழுவதும் என்ன உண்டாயிருச்சு? ஒரு ஸ்மெல் வந்துச்சு இல்லையா? இது எதை அடையாளப்படுத்துது? இப்பதான் ஆவிக்குரிய அர்த்தம் போகும். இது எதை அடையாளப்படுத்துது? இப்ப இது வரைக்கும் பார்த்த காரியங்கள் இதெல்லாம் நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தா, சாட்ஜிபிட்ல போட்டு பார்த்தா வந்துடும். அதெல்லாம் அது பெரிய விஷயமே கிடையாது. ஆவிக்குரிய அர்த்தம் எங்க போட்டாலும் வராது. இப்ப அதைதான் இப்ப நம்ம கவனிக்கணும். ஸ்மெல் வந்துச்சா? ரூம் ஃபுல்லா வந்துச்சு அந்த ஸ்மெல்ல. இவங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம், அதனால ஒரு ஸ்மெல் வருது, அது ரூம் முழுக்க வருது, எல்லாருக்குமே தெரியுது. இது எதை அடையாளப்படுத்துதுன்னு கேட்டேன். எப்படி கம்பேர் பண்ணீங்க? வெரி குட். 70% பதில் சொல்லிருக்கீங்க. வேற சும்மா சொல்லுங்க. நல்ல ரொம்ப நல்லா சொல்றீங்க. இல்ல அப்படி இல்ல, வேற வேற எதை புரிஞ்சுக்க முடியுதா? அவன் உடைச்சு ஊத்துனதுல அதனால ரூம் முழுக்க ஸ்மெல் வந்துச்சு. இது எதை மீன் பண்ணதுன்னு கேட்டேன். தண்ணி கேட்கறாங்க, தண்ணி. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய பாடம் கேட்டோம். திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கைப்பிடிச்சு இது ஏபிசி நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்துருக்கு. நீங்களே ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அவங்க பண்ணது என்ன, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்மெல் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. இதான் க்ளூ உங்களுக்கு. என்ன ஐடியா இருக்கா? அவ்வளவு போனா ரொம்ப, அது ரொம்ப டீப்பா போகும். நான் வேற யோசிக்கிறீங்களா? நான் வரைக்கும் பாக்கட்டேன். ஓகே, நான் சொல்றேன். என்ன ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால அவங்க சொன்னேன், அவங்க என்ன பண்ணாங்கன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க பண்ணது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். அப்படி யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ அதன் மூலமா வெளியே வரக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு ஸ்மெல் வரும். இந்த மாதிரி வந்திருக்கா பைபிள்ல? யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்பதான் நீங்க சொன்னது யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்க. எங்க பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்து தன்னை பலியா எப்படி கொடுத்தாரா? எப்படிப்பட்ட பலியா கொடுத்தாரா? சுகந்த வாசனையான ஒரு பலியா கொடுத்தாரு. பலின்றது சாக்ரிஃபைஸ். அப்ப ஏதோ ஒரு விஷயத்த
அப்படின்னா என்ன? சாக்ரிஃபைஸ்னா என்ன? ஏதோ விஷயத்த தியாகம் பண்றது, இழப்பது. யாருக்காக? தேவனுக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக இழக்கக்கூடிய அந்த ஒரு காரியம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குமா? சுகந்த வாசனையான ஒரு ஜீவன் ஒரு வாழ்க்கையாக இருக்குமா? யார் இருந்தா அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவருக்கு எல்லா வித காரியங்களும் இருந்தோம், எல்லா வித ஒரு ஒரு உரிமைகள் இருந்தோம். அந்த உரிமைகள் ரைட்ஸ், லைஃப் ரைட்ஸ் ஒன்று சொல்றாங்கல்ல, லைஃப் ரைட்ஸ். இந்த லைஃப் ரைட்ஸ்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. வாழும் உரிமைன்னு சொல்றோம். என்னென்ன உரிமை நமக்கு இருக்கு? நீ சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? அது உங்க உரிமை, நீங்க சாப்பிடணும். சரியா? நீங்க ஒரு வேலையை செய்ய போறீங்க, செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? இல்ல, அது உங்களுடைய உரிமை. அது என்னோட ரைட்ஸ் சொல்றது. அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்கன்னு சொல்லி என்ன பண்றீங்கன்னா சொல்லிடு. இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்கும். ஒரு சிலது நம்மளுடைய பிரைவேட் லைஃப்ல இருக்கும், ஒரு சிலது பப்ளிக்கா இருக்கும். இது எல்லாவற்றையும் யாருக்காக விட்டு கொடுக்கறது தான் சுகந்த வாசனையான ஒரு வாழ்க்கை அப்படின்னா தேவனுக்காக விட்டு கொடுக்கறது தான் சுகந்த வாசனையான வாழ்க்கை. அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையில அது ரொம்ப பிராக்ரன்ஸான ஒரு விஷயமா என்ன பண்ணா இருக்கு. இப்போ அந்த மாதிரி நம்ம பண்றோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுக்காக தியாகம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. பிராக்டிகலா சொன்னோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும், கொஞ்சம் சேர்த்து சிலது எஃப்டியில போடணும், சிலது கொஞ்சம் ஃபியூச்சருக்காக கொஞ்சம் சிலது சேர்த்து வைப்போம். இதுக்கு உதவும், அதுக்கு உதவும். இது எதுக்குமே உதவாது. இதுதான் கிறிஸ்டியனோட மைண்ட் செட்டு. ஆனா கிறிஸ்டியனுக்கு இருக்கக்கூடாத மைண்ட் செட்டு இதுதான். கிறிஸ்டியனோட மைண்ட் செட் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா ஃபியூச்சருக்கு உதவும், இதை பண்ணி வை, இது இதுல போடு, இது அதுல போடு, இது பார்த்துக்கோ அது பார்த்துக்கோ. தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுவான். அன்னைக்கு நாளுக்கு அது பாடு போதும், நாளைக்கு என்ன பண்ணணும் உனக்கு தெரியாது, நாளைக்கு நீ உயிரோடு இல்லை அப்படின்னா நீ சேர்த்து வச்சதுல எங்க போவோம் அப்படின்னு கேட்டதெல்லாம் படிப்பாங்க, உபயோகிப்பாங்க, நல்ல மணிக்கணக்கா பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா வாழ்க்கை ஒண்ணு வந்துட்டா, அந்த சூழ்நிலை ஒண்ணு வந்துட்டா அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே எழுப்போம். இது பிராக்டிகலான ஒரு உண்மை. இதையும் யார் தியாகம் செய்யறாங்களோ இதுதான் தேவனுடைய வாழ்க்கை. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை தான். சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்மளால எங்க போக முடியாது. வரலாம் போதுதான் நம்ம யோசிச்சு கூட பார்க்க கூடாது. நான் சொல்றது எனக்கும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா நானும் அந்த வாழ்க்கையை முயற்சி பண்றேன், இன்னும் முழுமையடையில முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் இதுக்கான ஒரு ஓட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்னோட உரிமைகளை நான் விட்டு கொடுத்துருப்பேன். திடீர்னு பிரதர் இருக்காரு, ஓங்கி நான் அரைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பிரதர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ஷாக் ஆவாரு. என்ன அது திடீர்னு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. திருப்பி வர இருந்துன்னா திருப்பி வர அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஷாக்லாம் இல்லை. அங்கெல்லாம் இல்லைன்னா கோவம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன் வந்துடும்? நான் இவ்வளவு பேசுனதுல மனசுல போவாது. அது ஒரு கோவம் வந்து எமோஷனலா அடிச்சிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் பண்ணதை இருக்க அநீதி, அநியாயமான ஒரு காரியம், அங்க கோவப்படுறாரு. இது நியாயமா இல்லையா? ஆனா அநீதியே பண்ணாத ஒருத்தர் அநீதியா திருப்பி செஞ்சாங்கல்ல, அவர் எங்கேயாவது குரல் கொடுத்தாரா? எங்கேயாவது பேசினாரா? நம்ம மேல நம்ம பக்கம் ஒரு 100 விஷயம் 100 நியாயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி பேசுவோம்? நம்ம பேசும்போது நம்ம பக்கம் யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவோம். ஏன்னா என் பக்கம் என்ன இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு பேசுவோம். அவர் பக்கமே தப்பு இல்லை, ஆனா ஏன் அவர் பேசல? ஏன் அந்த சூழ்நிலை அவர் அமைதியா இருந்தாரு? அப்பதான் தேவ சித்தம் நிறைவேறும். இவரோட வாழ்க்கையை வாழ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் நான் பேசிட்டு இருக்கேன், நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பிரயோஜனம்? எந்த அளவுக்கு என்னோட உரிமையை விட்டு கொடுத்துருக்கேன்? அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில தன் சம்பாதித்த அந்த காரியத்தை இன்னும் வேதாராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வித்துருந்தா இவங்க லைஃப்ல செட்டில் ஆயிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த குறையுமே இருந்திருக்காத ஒரு லைஃப் இருந்திருக்குமா அவங்களுக்கு? அவங்க எல்லாத்தையுமே சொந்த கொண்டாடி இருக்க முடியுமா? ஆனா இது எல்லாமே தெரிஞ்ச அவங்க அது தேவனுக்குன்னு ஒரு குப்பையா என்ன பண்றாங்கன்னா எண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா மாசம் மாசம் என்ன கொடுப்போம்? தசம பாகம் கொடுப்போம். வாரம் வாரம் என்ன கொடுப்போம்? டியூட்டி க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. கொடுத்துட்டு இருந்தவனே இதுக்கப்புறம் எனக்கு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாதுன்றா என்ன பண்றோம்னா ஒரு லைஃப் கொடுத்துட்டு வந்தாச்சு. எங்கேயாவது தேவன் கேட்டாரா நீங்க தசம பாகம் கொடுங்க, காணிக்க கொடுங்க?
எங்கேயோ தேவன் கேட்டாரா? இல்ல இல்ல பிரதர், எனக்கு தேவன் ஆசை வச்சாரு, நான் அதுல என்ன பண்றேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தேவன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. தேவன் கேட்டது வாழ்க்கை. நம்ம கொடுக்கறதுலாம் பணம். என்னோட 10ல் 1 பங்கு தேவன் கொடுத்துருவோம். லைஃப்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப தேவன் கேட்பாரு, எனக்கு பணம் முக்கியம் இல்லப்பா, அதை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு பரலோகத்துல வச்சுட்டு? அவர் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவரு தேவன் கேட்கறது என்ன அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கொண்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, என் வாழ்க்கை எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்றதுதான் தேவன் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் தேவன் கடைசி நாள்ல கேட்கக்கூடிய கேள்வி. உங்க லைஃப் என்ன அப்படின்னு கேட்பாரு. இவங்க அன்னைக்கு செஞ்ச இந்த ஒரு கிரியை இன்னைக்கு அவங்களை குறிச்சு என்ன பண்ண போறதுன்னா பேசப்படுது. ஒருவேளை அவங்களே போல இன்னைக்கு நம்ம அந்த கிரியை செஞ்சோம் அப்படின்னா, நாளைக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில நம்மை குறித்தும் ஒட்டுமொத்த உலகத்தினரிடம் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். அதனாலதான் வெளிப்படுத்த சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களே நிருபங்களா இருக்கிறீர்கள் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் வெளிப்படுத்தல இல்ல, அவர் நிருபத்துல சொல்றாரு. நீங்க என்னவா இருக்கீங்க? நிருபங்களா இருக்கீங்க. நிருபம்னா என்ன அர்த்தம்? லெட்டர், ஒரு ஸ்கிரிப்டா இருக்கீங்க அப்படின்னா. நாம நிருபம்னா என்ன மீன் பண்றது? இப்ப நீங்க படிக்கிறீங்கல்ல, நிறைய நிருபங்கள் படிக்கிறீங்க. படிக்கும் போது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே ஒரு நிருபம். இந்த நிருபம் எப்படி எழுதப்பட வேண்டும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஒருவேளை உங்க நிருபம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, அந்த நிருபம் நாளைக்கு ஒட்டுமொத்த உலகத்தின் முன்பாக வாசிக்கப்படும். அது எல்லாரும் அதை பார்ப்பாங்க. இன்னைக்கு அந்த ஸ்திரீ இல்ல, அதை பண்ணவங்க இல்ல, ஆனா அதை குறித்து பேசப்படுது இல்ல. ஆனா நம்மளை குறித்து பேசப்படும் போது நம்ம இருப்போம், அதை நம்ம பார்ப்போம். அப்ப அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம வாரம் நம்ம சர்ச்சுக்கு போறதுனாலயோ, காணிக்கை கொடுக்கறதுனாலயோ, தசமபாக கொடுக்கறதுனாலயோ, இல்ல நம்ம உட்கார்ந்து வேதம் வாசிக்கிறதுனாலயோ, ஜெபம் பண்றதுனாலயோ, இதெல்லாம் தேவைதான், பண்ண வேண்டியது. ஆனா இதனால ஒரு கேரண்டியா பண்ணலன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க லைஃப் தான், நம்ம லைஃப் தான் நம்மளுடைய ஓட்டத்தை என்ன பண்ணணும்னா தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா என்ன பண்ணாருன்னா, அநீதி உள்ள ஜனங்கள் மத்தியில தான் அவர் என்ன பண்ணாருன்னா வாழ்ந்தாரு. அதை ஒட்டுமொத்தமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு சூழ்நிலையே தேவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வாசனையா இருந்துச்சான். அதை அக்செப்ட் பண்ணிட்டான் தேவன், அதை அக்செப்ட் பண்ண. அதனாலதான் அவருடைய ஜீவன் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படுச்சு, கொடுக்க முடிஞ்சது. கடைசியில ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவர் தன்னுடைய மாம்சத்தை, தன்னுடைய உரிமையை வெளியில காமிச்சிருந்தாருன்னா, கடைசி நேரத்துல சிலுவையில தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கும்போது தேவன் வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க். வாங்கியிருக்க முடியாது. ஃபுல்ஃபில்லா கொடுத்தாரு. இப்ப நம்ம கிட்ட கேட்கறது ரோமர்ல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களின் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யப்பட்ட புத்தி உள்ள ஆராதனை. நல்லா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே, எது புத்தி உள்ள ஆராதனை? ஆராதனைன்னு சொல்றோம்ல, நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணம் போடுவோம், கொஞ்சம் மெலடியான பாட்டெல்லாம் பாடி அப்படியே கைகளை உயர்த்திட்டுலாம் போட்டு நிறைய பண்ணும். புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாருனாலே அதுக்கு ஆப்போசிட்னா இருக்கு. அது என்ன நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். புத்தி உள்ள ஆராதனை என்னன்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? புத்தி உள்ள ஆராதனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சரீரங்கள், என்னுடைய சரீரங்கள், நம்முடைய சரீரங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுக்கணும். இந்த ஜீவ பலின்னு சொல்றாருல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, நல்ல வார்த்தை. வேற இந்த ஜீவ பலி அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைக்கான அந்த ஆங்கிலத்துல என்ன போட்டிருப்பாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், லிவிங் சாக்ரிஃபைஸ் போட்டிருப்பாங்க. அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம ஜீவனுக்குரிய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்காக தியாகம் செய்யுது. இப்ப நீங்க தியாகம் செய்றீங்களா இல்லையா? என்ன திருப்பி இப்படி பார்த்து எனக்கு கேள்வி கேட்டேன். தியாகம் பண்றீங்க. என்ன தியாகம் பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரம் தேவனுக்காக என்ன பண்றீங்க, தியாகம் பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சில காரியங்களை ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டா பைபிள் என்ன சொல்லுதோ அது அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஒருவேளை உங்க மனசு அதை புண்பட்டுச்சு அப்படின்னா தாராளமா புண்படட்டும். ஏன்னா தேவன் உங்களுக்கு என்ன சொல்ல வராது அதெல்லாம் உள்ள போய் பதிஞ்சிடும், சரிங்களா?
அப்போ என்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இது வரைக்கும் நீங்க தியாகமே பண்ணல. அப்படியே நீங்க பண்ணாலுமே என்னென்ன தெரியாம தியாகம் பண்ணிட்டு இருக்கு. நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணோம். இதே மாதிரி ஒரு இடத்துல நாங்க உட்கார்ந்து கத்துக்கும் போது நாங்க தியாகம் பண்றதுக்கு புத்தி உள்ள ஆளுநர் என்னவோ அதை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, யாருக்கு தியாகம் பண்றீங்க, எதுக்காக தியாகம் பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்சு என்ன பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க. நானும் தேவனுக்காக கொடுக்குறோம்ல, அது தேவன் கேட்கவே இல்லை. எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல. நம்ம ஏதாவது வேணாம் அப்படின்றாரோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துருக்கோம். அப்ப எது கேட்கிறாருன்னா, ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ் ஒரு லைஃப் கேட்கிறாரு. இப்ப நீங்க தியாகம் பண்றதுன்னா ஒரு நேரத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா தியாகம் பண்றீங்க. அப்ப என்னென்னலாம் தியாகம் பண்ணலாம் நம்மளோட லைஃப்ல, என்னென்னலாம் கொடுக்க முடியும் தேவனுக்காக, பிராக்டிகலா யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா என்ன விட நீங்க எல்லாரும் வயசுல பெரியவங்க, அதனால யோசிச்சு சொல்லுங்க என்னென்னலாம் நம்ம தேவனுக்காக தியாகம் பண்ண முடியும் பிராக்டிகல் லைஃப்ல. நீங்க வேலைக்கு போனா ஆசை சொல்றீங்க, வேற நேரம் அது இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவும் தேவன் கணக்குல வச்சுப்பாரு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற அன்பு டீச் பண்ணலாம், அதுல என்ன தியாகம் பண்றீங்க, அது நேரம் வந்துருச்சு. அது வேற உங்க நேரம் இருக்கு, உங்களுடைய தாளம் இருக்கு, உங்களுடைய சில சமயம் உங்களுடைய பண உதவிகள் தேவைப்படும், சில சமயம் உங்க உடல் உதவிகள் தேவைப்படும், சில சமயம் உங்களுக்கு பிரசன்ஸ் தேவைப்படும். சில இடங்கள் நீங்க இருந்தா மட்டும் போதும், எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி சில தேவைகள் நமக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம தேவனுக்காக பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன தியாகங்கள். இதை முதல்ல ஆரம்பிக்கலாம். அடுத்து தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி தேவன் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த ஸ்டெப்ல நம்மளை கொண்டு போயிடுவாரு. அது பிரச்சனையே கிடையாது. அப்போ முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ் உள்ள ஒரு லைஃப் இருக்கா, ஜீவ பலி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கலாம். அதான் யார் பண்ணா அந்த இடத்துல அப்படின்னா, அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா தன்னோட வாழ்க்கையில தனக்கு சேர்த்து வைத்து அனைத்து காரியமும் தேவனுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு வருஷம் படிங்க சங்கீதத்துல 133 1 படிங்க. அது ஆரோனுடைய சிவசேனையை ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வருகிறது. அவனுடைய அங்கிகளின் மேல் விருதுமான நல்ல கயிறுக்கும் எண்ணூர் மேலும் சியோன் பகிரங்க. ஓகே, இங்க ரெண்டு விஷயம் கம்பேர் பண்றாருல்ல. ஒண்ணு தைலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பனி சொல்ல விஷயத்தை பத்தி பேசுவார். இப்ப இந்த தைலம் இருக்குல்ல, அவர் யார் மேல ஊத்துறாருன்னு சொல்லி படிச்சோம். ஆரோன் மேல ஊத்துறாருன்னு சொல்லி படிச்சோம். ஆரோன் யாரை நிலைப்படுத்துறாரு? ஆரோன் ஆசாரியர். யாரை நிலைப்படுத்துறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் இல்ல, கரெக்டா? எபிரேயர் 3:1 படிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலரும் கூட. யாரும் சொன்னதை ஏத்துப்பாங்களா? என்னப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லிட்டீங்க, அப்போஸ்தலன் சொல்லிட்டீங்க. நீங்க எதன் அடிப்படையில அப்போஸ்தலன் பவுல் ஒரு அப்போஸ்தலன் சொல்றாரு? ஓகே, நல்ல விஷயம். வேற எதனால இந்த அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் சொல்றாரு? அப்படி சொல்றாங்களா அப்போஸ்தலரா? ஓகே, ஓகே. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன சொன்னீங்க? அனுப்பப்பட்டவர்கள், சரிங்களா? அனுப்பப்பட்டவங்க அர்த்தம், கரெக்டா? அதாவது அவங்க பேர் தான் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பேர் சொன்னாரு அப்போஸ்தலன் சொல்லி? அதனால அவர் அப்போஸ்தலன், அவர் தான் முடிஞ்சிச்சு, வேற எதுவும் போவாங்க. சரியா? இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்றோம்னா படிச்சிட்டோம். இப்போ ஆரோன் அந்த சங்கீத 133 சொல்லப்பட்ட ஆரோன் யார் அறிமுகப்படுத்துறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ. இப்ப அந்த தைலம் எங்க ஊத்தப்படுது? சிவசேனை. அங்க ஊத்தப்பட்டுச்சா? எங்க? யோவான் படிக்கிறோம்ல, எங்க ஊத்துனாரு? எங்க ஊத்துனாங்க? அதே மாதிரி ஆரோனுடைய
சிரசு மேல ஊத்தப்படுதா? அது ஊத்தப்பட்டு எங்க வழியுதுதான்? தாடியில விளைஞ்சு அப்படியே எங்க போகுது? அப்படியே அங்கிகளை இருந்து கீழே போகுது. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆரோன் அப்படின்றவரு யாரோட ஏற்படுத்து? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம யார் அப்படின்னா அவருடைய சரீரம், சபையாகிய சரீரம் சொல்லிப்பாங்க. அப்போ தலை அதில் ஊத்தப்பட்ட இந்த தைலம் அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. அதே தைலம் இப்ப வடிஞ்சு யாருக்கிட்ட வந்துட்டு இருக்கு தெரியுமா? சரீரமாகி நம்ம கிட்டே வந்துட்டு இருக்கு. தலை என்ன செய்ததோ அதே ஒரு காரியத்தை யாரும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கும் அப்படின்னா சரீரமும் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிறோன்றத தெரியாம யார் சொல்லிட்டா? சங்கீதக்காரனாக தாவீது என்ன பண்றான்னா சொல்லிட்டேன். சரியா? ஓகே, இப்ப நம்ம பாடத்தினுடைய முடிவுக்கு வரும். என்ன முடிவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நாம் எப்படி இந்த காரியத்துக்குள்ள உள்ள அடங்குறோம் போது உன்னத பாட்டுல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பள்ளத்தாக்குகளின் நீலி புஷ்பமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு புரியுமானாலும் இருக்கிறார். பாருங்க, இங்க இந்த நீலி புஷ்பத்தை இந்த ரோஜாவையும் யாருக்கும் கம்பேர் பண்ணி பேசுறாரு தெரியுமா? சபைக்கும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. அதான் எங்க ஆச்சரியமான விஷயம். அது கிறிஸ்துவுக்கும் பொருந்தது, அது யாருக்கும் பொருந்தது? சபைக்கும் பொருந்தது. நம்மளும் நீலி புஷ்பம், நம்மளும் யாருன்னா இந்த ரோஜா, சாலமோனின் ரோஜான்னு சொல்லப்படுது. இப்ப அந்த தைலம் வரணும் அப்படின்னா அந்த ரோஜா என்ன பண்ணப்படணும்? பிரியப்படணும், நல்லா பிரியப்படணும். கரெக்டா? அது நல்லா பிரிஞ்சாதான் அதுல இருந்து என்ன வரும்? ரோஜா பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுல என்ன வராது? ஒன்னும் வராது அதுல இருந்து. அதனால ஒரு யூஸே இல்லை. அதுவே நல்லா பிரிஞ்சிங்கன்னா தைலம் வரும். அப்ப என்ன சொல்ல வர புரியுதா இதுல இருந்து? பிரிஞ்சாங்களா? அவர் பிரிஞ்சாங்களா? என்ன வந்துச்சு? ரத்தம், அதான் தைலம் வந்துச்சா? பாடுகள் மூலமாக வரப்பட்ட தைலம் இருந்துச்சு. தேவனோட பாடுகள் எப்படி இருந்தது? அப்ப நம்ம ஒரு சாரோனின் ரோஜா அப்படின்னா நாமும் என்ன பண்ணப்பட வேண்டும்? பிரியப்பட வேண்டும் அப்படின்றதுதான் இந்த பாடத்துல நான் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். நாமும் பிரியப்பட வேண்டும். அப்ப நாம் பிரியப்படுவதற்கு எந்த அளவுக்கு என்ன கொடுத்திருக்கேன்? பாடுகள் உபத்திரவங்கள்லாம் வரும்போது நான் பாத்துக்கிறேன் இல்ல, அது இருக்கு. நாம என்ன பண்ணிக்க மாட்டேங்கிறோம் தெரியுமா? வெரி குட். நம்ம உள்ள போக மாட்டேங்கிறோம். நம்ம லைஃப் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. சுகபகமா ஆண்டாச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட இயேசுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, வாக்குத்தத்தை கொடுப்பாரு, ஆசீர்வாதமான வாழ்க்கை இருப்பாரு. காலகாலமா இப்படியே உபதேசிக்கப்பட்டதுனால பாடுகள் உபத்திரவம் இல்லைன்னா பரலோகம் போகணும்னு யார் சொல்லிட்டா? சொன்னாரே இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா பாருங்க. அப்போஸ்தலர்ல 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. மனதை இடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். பாருங்க, இதுதான் இன்னைக்கு உபதேசிக்க தவறின ஒரு காரியம் கிறிஸ்துவ மண்டலத்துல. இன்னும் உபதேசிக்க தவறின ஒரு காரியம்னா அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம எங்க போனோம்? ராஜ்யத்துக்கு போக முடியும்ன்றதுதான் இதுதான் வழி. ராஜ்யத்துக்கு போடக்கூடிய வழி என்னன்னா பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், அவமானங்கள், அசிங்கங்கள். இதுதான். இதுக்குதான் யார் தன்னை ஒப்பு கொடுத்தா? ஒப்பு கொடுத்துட்டு அவர் என்ன ஒரு இதை வச்சுட்டு போயிட்டாருன்னா ஒரு மாதிரியை, ஒரு வழியை வச்சுட்டு போயிட்டாரு. அதனால அவர் என்ன சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நானே வழியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நாம் அந்த வழியில போகும்போது ஒரு அவமானம் வந்தால், கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு அவமானம் வந்தால் அதை என் மனசு ஏற்றுக்கொள்ளுதா? யாராவது அவமானத்தை வாவான்னு சொல்லுவாங்களா? இல்ல அதை ஏத்துப்பாங்களா? அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கிறிஸ்து, நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அது அவமானத்தை ஒரு பொருட்டாக என்ன பண்ணலன்னா என்னல, அவர் சிலுவை என்பது ஒரு அவமானமான ஒரு சின்னம். அந்த சின்னத்தை அவர் என்ன பண்ணவே இல்லை. அது அவமானமா என்னல, அது யாருக்காக சகிச்சாருன்னா நமக்காக சகிச்சாரு. இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் அதே போல ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணுங்கன்னா வாழுங்க அப்படின்னு ஒரு காரியத்தை தான் சொல்ல வர்றாரு. கடைசி நான் பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துல 4 விதமான மக்கள் என்ன பண்றாங்கன்னா உள்ள வராங்க. யார் யாருன்னு தெரியுமா? அவங்க யாருக்கு கம்பேர் பண்ணிட்டு பார்த்து முடிச்சிடலாம். யார் வராங்க? ஃபர்ஸ்ட் யூஎஸ் கரியத்து வராரு, அப்புறம் மார்த்தல் வராங்க, அப்புறம்
அதை மற்ற சீசர்கள் யூதாஸ் கூட சேர்த்துருங்க. ஏன்னா ஒரே தாட் ரெண்டு எல்லாருக்கும். யூதாஸ், மார்த்தாள், அவரு வேணாம், அவருக்கு தான் பண்றாங்க. மார்த்தாள், மரியாள், வெரி குட், மரியாள். அதுக்கப்புறம் என்ன ஒருத்தர், வெரி குட், லாசரு. அவருக்கு தான் நடக்குது சம்பவம். லாசரு, மார்த்தாள், மரியாள், சீஷர்கள், யூதாஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்ப ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மரியாதை யாரை நிலைப்படுத்துறாங்க? மரியாதை சபையை என்ன பண்றாங்க? அடையாளப்படுத்துறாங்க. நம்ம அடையாளப்படுத்துறாங்க. மார்த்தாள் அடையாளப்படுத்துறாங்க. மார்த்தாள் என்ன பண்ணாங்க? மரியாதை என்ன பண்ணாங்க? வேலையில அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வேலை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? மார்த்தாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யாருக்கு? அவன் பாத்திரம் வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. யாருக்கு செய்யறாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு வீட்டுக்கு. 4 வேலை எடுத்து போட்டு செய்வோம், சுத்தம் பண்ணுவோம், அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்போம். அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணல? வேலை செய்யல. கால் மாட்டே உட்காந்து பேசுறதே கேட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பண்ணது, யார் பண்ணது சரி, யார் பண்ணது தப்பு, இல்ல எதுவுமே சரி இல்லையா, இல்ல எதுவுமே தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால மார்த்தா நல்ல பாதை தெரிஞ்சவங்க, மரியாதை நல்ல பாதை தெரிஞ்சவங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மார்த்தாள் என்ன பண்ணிட்டாங்க? அப்போ நல்ல பாதை இல்லையா? அப்போ அவங்க தேவனுக்கு இயேசு கிறிஸ்து வேலை செய்திருக்காங்க. சாப்பாடு கொடுக்குறது குத்தமா? பசிக்கல சிஸ்டர். எப்படியோ ரொம்ப நான் பேசுறேன்னா எனக்கு வெளியே போன பசிக்கல. அவங்களுக்கு தானே செய்யறாங்க. அவங்க கேட்கல. அப்படிதான் இருக்குது நம்ம படிக்கும் போது. ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வரப்போ உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்க வீட்டு வரைக்கும் உட்காந்து அது பேசினா இருப்பீங்களா? இல்ல அது அதை வாங்கினுவா, இதை வாங்கினுவா, அது இது ஒரு இதுலயே இருப்போம்ல. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. என்ன தப்பு இதுல? ஓகே. வருவோம். யாருங்க? ஓகே, வெரி குட், நல்ல கம்பேரிசன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்த்தாள் அப்படின்றது அவங்க பண்ணது சரியான ஒரு வேலையானா சரியான வேலை தான். ஆனா அது தேவன் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? யாருக்காக பண்றேன்னு சொல்றாங்க? ஆண்டவருக்காக பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? ஆண்டவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்தது வேற, இவங்க செஞ்சுட்டு இருக்கிறது வேற. ஆனா யாருக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒழுங்கு சொல்லுவீங்களா? கம்பேரிசன் புரிஞ்சுல உங்களுக்கு? யாருக்காக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்றாங்கன்னா, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவருக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு பண்றாங்க. ஆனா அதை அப்ப எதிர்பார்க்கல. அப்போதைக்கு அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, உட்காந்து என்ன பண்ணுங்க, நான் எதிர்பார்க்கிறத உட்காந்து செய்யுங்கன்னு அவரு கேட்டாரு. இப்ப யாரு கம்பேர் பண்ணுங்க? அது ஊழியக்காரங்கன்றாரு. யார் அடையாளப்படுத்துவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றதுன்னா அடையாளப்படுத்துது. மார்த்தாள் இன்னைக்கு அதிகமான வேலைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அதிகமான வேலைகள். நீங்க அவங்க கிடையாது, நம்ம உங்ககிட்ட நான் வரல. நான் உங்களை எவ்வளவு பெருசா பாக்குறேன், நீங்க என்ன டக்குனு எடுத்து போட்டீங்க பாரு. நான் அவங்கள இல்ல உங்களை, அதாவது நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் அநேக நேரத்தில் தவறு செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஆனாலும் இந்த சத்தியம் உங்ககிட்ட இன்னும் இருக்கிறதுனால உங்களை தேவன் பார்க்கறது கோணம் வேற. அந்த கோணத்துல நான் உங்களை பாக்குறேன். நான் மாத்தாள் கோணத்துல உங்களை பார்க்கல. நீங்க சரிங்களா? மாத்தாள் யார் அப்படின்னா என்ன கம்பேரிசன் அப்படின்னா,
ஆளுக்காக தான் நாங்க வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்போதைக்கு தேவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதை எதிர்பார்த்துட்டு அவருடைய செவியை சாய்த்து தேவன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்கணும். அதை நீங்க ஒருவேளை நீங்க இந்த கேட்டதை கொண்டு போய் நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செவியே இருக்காது. கேட்கிறதுக்கு கேட்கிறாங்க, எல்லாருக்கும் தானே காது இருக்கு. அவர் எதை மீன் பண்றாரு? அது இல்லையே. ஆமா, அவர் அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க செஞ்சது தப்பு கிடையாது. அதனால இப்ப அனாவசியம் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களை விடவா, நீங்க எங்களை விடவா இவ்வளவு பண்ண போறீங்க, நான் எவ்வளவு பண்ணணும் தெரியுமா, உபவாசம் இருக்கிறோம், தசமாக கொடுக்குறோம், அந்த மீட்டிங் போல இந்த மீட்டிங் போல, இவ்வளவு தூரம் அவங்க சொல்லுவாங்க. இது எல்லா பிரயாசமும் அவங்க பண்றாங்க. ஆனா அந்த பிரயாசம் யாருக்கு பண்றதே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆண்டவர் தேவன் அதை என்ன பண்ணலன்னா அது குத்தமா பார்க்கல, அது அறியாமையினால பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நம்ம கிட்ட காட்டுறாரு. 2 வகுப்பாரும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. ஒருத்தவங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை யாருக்காக பண்றேன்னு சொல்றாங்கன்னா ஆண்டவருக்காக தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் தான் சொல்றாருன்னா நல்ல பங்கை தெரிந்து கொண்டது இவர்கள் தான், இவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளல. அதனால உங்களை விட்டுருவேனா? நான் விட மாட்டேன். நல்ல பங்கை உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும், லேட்டா கிடைக்கும், உங்களுக்கு இனி கிடைக்குது, அதனால சந்தோஷப்பட்டுக்கணும். சரிங்களா? அப்ப இவங்க நல்ல பங்கு தெரிந்து கொண்டான்னு சொல்றேன். அது நல்ல பங்கு என்ன? இந்த கம்பேரிசன் புரிஞ்சா? நல்ல பங்கு எது மீன் பண்றாரு? நித்திய ஜீவன். ஓகே, வேற சாக்ரிஃபைஸ். வெரி குட், நல்ல பாயிண்ட். சத்தியத்தை கேட்கிறது வேற என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நல்ல பங்கு அப்படின்றது பரம அழைப்பு என்ன பண்ணா அடையாளப்படுத்து. அந்த பரம அழைப்பு இன்னைக்கு அவங்க கிட்ட இல்ல, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு அந்த அழைப்பு. அதனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த இடத்துல 2 பேரா பிரிக்கிறாரு. யாரு பிரிக்கிறாரு? சபை வகுப்பார், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பிரிக்கிறாரு. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம ஏன் பிரிச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு அனைவரும் தேவனுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஏன் செய்யணும்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு நாள் அவங்க தேவன் புரிய வைப்பாரு. சபை வேற, கிறிஸ்தவர்கள் வேற. ஒருவேளை சபையை அழைக்கப்பட்ட நீங்க கிறிஸ்தவர்கள் இருக்கீங்களா? நீங்க சபை படம் கேட்டீங்களா? சபைனா யாரு? நம்ம தான். சபையாக அழைக்கப்பட்ட ஜனங்க நம்ம தான். இந்த சபை என்ற வகுப்பார் எங்கிருந்தா தேவன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, எப்படி மோசே என்ற ஒருத்தரை எகிப்து அரண்மனையில இருந்தே தெரிந்து கொண்டாரோ, அந்த மாதிரி இந்த உலகத்துல இருந்துதான் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா சபையை தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால நம்ம இந்த உலகத்து மத்தியில, இந்த கிறிஸ்தவ மத்தியில தான் வாழ போறோம். அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க தெரியாம சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வித்தியாசம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? தெரியாம பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இவ்வளவு பண்றாங்களே, என்ன தெரிஞ்சுக்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒரு கேள்விக்குறி கேள்வி. இது எல்லாருக்கான ஒரு பொதுவான ஒரு கேள்விதான். சரியா? ஓகே, அடுத்து யார் இருக்கா? இதுல டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? தானே யூதாஸ் கரியத்தை எந்த வகுப்பாளர் அடையாளப்படுத்துறாரு? எந்த வகுப்பாளர் அடையாளப்படுத்துறாரு? இப்போ இவங்கன்னு சொல்லிட்டோம். யூதாஸ் யார? சாத்தான். அவர் பாருங்க, நீங்க கம்பேர் பண்ணும்போது அந்த சம்பவம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு? இது என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலாமே, பண்ணிருக்கலாம். இது சொல்றது சரியா தப்பா? பணத்தை வச்சிருந்தாரு. பணத்தை அவர் தான் வச்சிருந்தாரு. அவருக்கு காசு ஹேண்டலிங்ல எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அதோட காசுலயே பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த வித்து என்ன பண்ணிருக்கலாம், எழுத்துல கொடுத்துருக்கலாமே. இவரை நீங்க யாருக்கு கம்பேர் பண்ணி சொல்வீங்க? ஆல்ரெடி கிறிஸ்தவர்கள் ஒருத்தவங்க போட்டாச்சு அவங்கள, அதாவது அவங்களை கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இவங்களை யாருக்கு மீன் பண்ணுவீங்க? யாருக்கு மீன் பண்ணி சொல்லலாம்? அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் யூதாஸை ஸ்டடி பண்ணுங்க. யாரு நீ இவ்வளவு டீப்பா உள்ள போறீங்க, எனக்கு கஷ்டமா. நான் அவ்வளவு பார்க்க விரும்பல. ஓகே, சோ யூதாஸ் என்ன கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. யூதாஸ் என்ன கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், யூதாஸ் என்ன கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. என்ன ஸ்டடி பண்ணா, அவர் சொன்னது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, அவர் பணத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு.
அதனால அந்த தாட்ல என்ன பண்றாரு, அப்ரோச் பண்றாரு. அவர் எதை புரிஞ்சுக்கல? வெரி குட், சாக்ரிஃபைஸ் புரிஞ்சுக்கல. அவருக்கு எது புரிஞ்சுக்கல அப்படின்னா, அந்த ஸ்திரீ செய்கிற சாக்ரிஃபைஸ் தெரியல. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த வாழ்க்கையோட நோக்கமே தெரியல. ஆனா அவர் நல்லது பண்ற மாதிரியே பேசுறாரு. இவர் யார சொல்றீங்க? வெரி குட். அது யாரை மீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள். யாரு இவங்க? சரி வேணா, எனக்கு சரி அடுத்து கேட்கக்கூடிய பாடம், அதனால இன்னைக்கு இந்த பாடம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சரியா? சோ என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, யூஎஸ் அங்க என்ன பண்ணாலும் அதை பண்றோம். யூஎஸ் என்ன பண்ணாருன்னா நோக்கத்தை புரிஞ்சுக்கல, மணி மணி மணின்னு இருக்கிறாரு. மணி மோட்டிவ்ல இன்னைக்கு யார் இருக்காங்களோ அவங்க யாரும் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கோ. அது யார் இல்லாம இருக்காங்களோ உங்களுக்கு தெரியும். அதை நீங்க கம்பேர் பண்ணி அந்த 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 ஒரு பாட்டுல யார் இருக்காங்களோ அவங்க நீங்க யோசிச்சுக்கோ. ஒரு கல்ல அப்போஸ்தலர் இருந்த ஒரு பொதுவான ஒரு பெயர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவர் அடையாளப்படுத்துறேன். அவன் நோக்கம் என்ன அப்படின்னா பணம் என்ற ஒரு நோக்கம் இருக்கு. அவங்க எது நோக்கமா இல்லை அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் லைஃப் அவங்களுக்கு என்ன பண்ணல, ஒரு வாரத்துல சாவ போறாரு. அதோட இம்பாக்ட் அவருக்கு இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில வகுப்பாளுடைய மைண்ட்னு சொல்லி பாரு. சரி, லாஸ்டா யார் இருக்கா? அடிக்கடிங்களா அடிச்சாச்சு. லாஸ்டா யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு லாஸ்டா கம்பேர் பண்றது. யார் இருக்கா? லாஸ்டர் இருக்காரு. லாஸ்டர் யார் அடையாளப்படுத்துறாரு கடைசியா? அங்க வந்துருங்க, அந்த பாயிண்ட் வந்துருங்க. அங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கம்பேர் பண்றது. சொன்ன பாயிண்ட். இப்போ 11ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யார உயிர்த்து எழுப்புறாரு அப்படின்னா லாஸ்டர் உயிர்த்து எழுப்புறாரு. சரிங்களா? லாஸ்டர் என்ன பண்றாரு? மரணத்துல உயிர்த்து எழுப்புறாரு. அவர் ஒட்டுமொத்தமா என்ன பண்ணப்பட்டிருந்தாரு? ஒட்டுமொத்தமா அந்த ஒரு கட்டினால கட்டப்பட்டிருந்தாரு, சீலையினால சுத்தப்பட்டிருந்தார். அவரால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது, பேச முடியாது, கிரியை செய்ய முடியாது, நடத்த பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்க உயிர்த்து எழுப்புறாரு. அப்படி ஆசிரியர் பெரிய குழு கொடுத்தாங்க. யார் வீட்டுல இருக்கிறார்? அவங்க வீட்டுல இருக்கிறாருல்ல. அப்ப அது யாரை மீன் பண்ணுவீங்க? எதுக்குமே உதவாத வேணாம் அப்படி நம்ம ஒரு பாயிண்ட் சொல்றோம். ஆனா அவங்க கடைசி நாள்ல தேவன் வீட்டுல இருக்கிறாரு. யார் அது? யார் அடையாளப்படுத்துற அப்படின்னா உலக ஜனங்களை என்ன பண்ணுறதா அடையாளப்படுது. சரிங்களா? உலக மக்கள் என்ன பண்ணா அடையாளப்படுது. இன்னைக்கு அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கே தெரியல. அவங்க எப்படி தெரியும்? அடிக்கடி அதை சொல்லிடணும், அப்பதான் அவங்க புரியும். தேவன் யாருன்னு தெரியல, கிறிஸ்து யாருன்னு தெரியல, இந்த வாக்கு எதுக்கு, இன்னும் எதுவுமே தெரியல. அப்படி எதுவுமே தெரியாதவங்க தேவனுக்கான ஒரு நல்ல நடக்கை செய்ய முடியல, நல்ல கிரியை செய்ய முடியல, சத்தியத்தை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சீலையினால சுத்தப்பட்டிருக்காங்க. இது தேவன் என்ன பண்ண போறாருன்னா கிறிஸ்து ஒரு நாள் இதை அழுக்க போறாரு. அப்ப இந்த லாஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு உலக ஜனங்கள் மத்தியில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் சபையினுடைய சாக்ரிஃபைஸான லைஃப். அது நடந்தது லாஸ்டோடைய வீட்டுல. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில யார் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க? சபை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அங்க மரியாதை பண்ற மாதிரி. அது யாருக்குமே புரியல, எக்ஸப்ட் யார் தவிர, அவரை தவிர வேற யாருக்குமே அது புரியல. ஒருத்தர் ஒரு ஒரு கோணத்துல அதை பாக்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு தேவனுக்காக நான் என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு நீங்க எடுக்கிறீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனே நான் வாழ்க்கை அர்ப்பணிக்க, தேவனே பிரேயர் பண்ணிட்டு அப்படி எழுந்து போறது கிடையாது. உறுதியான ஒரு விஷயத்தை நீங்க முடிவை நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு 3 கண்கள், 3 விதமான கண்கள் உங்களை பார்க்கும். யூஎஸ் மாதிரி சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் லாசர் மாதிரி பார்ப்பாங்க, சில பேர் மார்த்தாள் மாதிரி பார்ப்பாங்க. 3 வித கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கும். ஆனா மரியாதை அதை எதுவுமே பார்க்கவே இல்லை. நான் வந்தது என்ன நோக்கம், அதை செஞ்சு முடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, நல்ல பங்கு வாங்கிட்டு அவங்க பேரை வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த பார்க்க மூலமா நமக்கு என்ன சொல்ல வராது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க என்னைக்கு தேவனுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களோ, தேவ பக்தியா வாழணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ, அன்னில இருந்து தேவன் உங்களுக்கு என்ன அனுமதிப்பாரு பாருங்க. தீமோத்தேயுல ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. ரெண்டு தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க.
மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாருக்கெல்லாம் அந்த மனசு, ஒருவேளை இந்த பாடம் கேட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படியாவது தேவனுக்காக வாங்கணும் அப்படின்னு ஒரு மனசு உங்களுக்கு வந்துருச்சு, உறுதியா வந்துருச்சு அப்படின்னா யாவரும் என்ன பண்ணப்படுவாங்க, துன்பப்படுவாரு. சொல்லுங்க சார். நிறைய போராட்டங்கள் தான் வருது. வரதான் போராட்டங்கள் மனசு என்ன வச்சு நம்ம என்ன யூஸ்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுதான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வருது. அப்ப நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப நம்ம இவ்வளவு ஓடுறோம் செய்யணுமே என்ன நமக்கு அப்படின்னு இப்போ வேணா இல்லாம இருக்கா, மேபி போல இருக்குமா இதுக்கான பலன் அப்படின்னு ஒரு எண்ணமும் வருது. நீங்க இன்னும் பிரயாணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. இது நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் கூட இன்னும் எடுத்து வைக்கல. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 5 பேர் பாடம் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. நாங்க எப்பவுமே மைண்ட் செட் 5 பேர் பாடம் கேட்கறேன், 5 பேருக்குமே புரியும். அது 5 பேரோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் டக்குன்னு ஸ்டெப் எடுத்துருவாங்க, சில பேர் ரொம்ப பொறுமையா ஸ்டெப் எடுப்பாங்க, சில பேர் நல்லா தலையாட்டுவாங்க, ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் பாடம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வரவும் மாட்டாங்க. இதுதான் நாங்க பார்த்த அளவுக்கு இதுதான் ஸ்டேஜ். இதுதான் சொன்ன மாதிரி 4 வீத நிலம் மாதிரி அது, அந்த மாதிரி கணக்கு. தேவன் என்ன எதிர்பார்க்க மாட்டாரு அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்றேன். பாடம் எடுக்கிறேன் நான், ஒரு வசனத்தை ஒரு பாடத்தை கொடுத்தீங்க அப்படின்னா என்னால எனக்கு ஒரு 100% கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், 100% கெப்பாசிட்டி இருக்கு. எதுக்கு? சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வசனத்தை படிச்சா புரிஞ்சுக்கிறதுக்கும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 100% கெப்பாசிட்டி இருக்கு. சிஸ்டருக்கு வந்து ஒரு 50% கெப்பாசிட்டி இருக்கு, சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு 70% இருக்கு, இவங்களுக்கு ஒரு 10% இருக்கு. இப்போ 100 இருக்கு, 50 இருக்கு, அப்புறம் 70 இருக்கு, 20 இருக்கு, சரிங்களா? அப்ப இப்ப நான் படிக்கிற அளவுக்கு, நான் புரிஞ்சு கொண்ட அளவுக்கு இவங்களால என்ன படிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. இவங்க புரிந்து கொண்ட அளவுக்கு இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கெப்பாசிட்டி மாறுது. அவங்களுடைய அவ்வளவுதான், அது தன்மையே அவ்வளவுதான். இவங்களுடைய கெப்பாசிட்டி மாறுது. இப்படிதான் இருக்கு கெப்பாசிட்டி. தேவன் என்ன எதிர்பார்க்கறாரு தெரியுமா? இங்க அவர் பேசுறாருல, அவர் 100% வச்சிருக்காருல்ல, அந்த மாதிரி நீயும் 100% வச்சு அது எதிர்பார்க்கறது. நிறைய பேர் அப்படிதான் பாக்குறாங்க, ஐயோ இவங்க நல்லா பண்றாங்க, இவங்க நல்லா பேசு, அதே மாதிரி நம்மளும் பண்ணோம். அது தப்பான ஒரு ரோல் மாடல். ஆக்சுவலி அது பார்க்க கூடாது. இதே என்ன எதிர்பார்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 70% இருக்குல்ல, அந்த 70% அவங்க கெப்பாசிட்டி. நான் 100% எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்கன்றதான் தேவன் பார்க்கிறார். உங்க எஃபோர்ட் எவ்வளவு இருக்கு? இல்லை எனக்கு 20% தான், அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு கூட தெரியாது, உங்க அளவுக்குலாம் என்னால வர முடியாது. பரவாயில்ல தேவன், பரவாயில்ல 20% இருக்கு அவனுக்கு, அதுல 100% எஃபோர்ட் போய் அந்த அளவுக்கு வாழுன்றாரு. இதுதான் தேவன் சொல்றாரு. தவிர தேவன் நான் இவங்க 100 வாங்க, நீ 100 வாங்க, நீ 100 வாங்க, நீ 100 வாங்க, மற்றவங்களை பார்க்கவே கூடாது. மற்றவங்களாம் பார்க்காதீங்க. உங்க லைஃப் உங்க கையில. நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்காக நான் வாழணும்னு முடிவு எடுத்துட்டா 100% ஒருத்தர் ஓடுறாங்களா, ஓடட்டும். நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கேன், அந்த முயற்சியை தான் தேவன் பார்க்கிறார். அதுக்காக 100% ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமா தேவன் உதவியும், உங்களுக்கு ஒரு விதமா தேவன் உதவியும் பண்ண போறது இல்லைல்ல. ஒரே அழைப்புல தானே ஓடுறீங்க. அப்புறம் எப்படி தேவன் உங்களுக்கு பாரபட்ச பார்ப்பாரு? அதனால எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது, எதை குறிச்சும் நம்ம பின்வாங்கவும் கூடாது. கை வச்சவங்க கலப்பில்லை என்ன பண்ணக்கூடாது, அவங்க பின்னே பார்க்க கூடாது. ஒரே பாவோட தான் போகணும். சோறு வேணும், சில சமயம் வந்துட்டு சோர்ந்து போலாம், மறுபடியும் என்ன பண்ணிடணும், எழுந்து நின்று ஓடிடணும். அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா இல்ல ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கீங்களான்றத நீங்க தான் என்ன பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. அதனால பாடுகள் உபத்திரவங்கள்லாம் வாழ்க்கை. இதை மைண்ட் என்ன பண்ணிக்கோங்க, பிக்ஸ் பண்ணிக்கோங்க. உலகம் தர முடியாத ஒரு சமாதானம் இந்த உபத்திரவத்தில் மத்தியில வாழ்றவங்களுக்கு தான் தேவன் கொடுப்பாரு. நான் கேட்டேன், நான் வயல் படிச்சேன், எனக்கு சமாதானம் எங்க, சமாதானமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னா கொடுக்க மாட்டாரு. நீ என்ன பண்ண உனக்கு சமாதானம் கொடுக்கு? சமாதானம் யாருக்கு? ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சமாதானம். நீ என்ன கஷ்டப்படுறதுக்காக அவங்க வாழ்க்கை அர்ப்பணிச்ச அப்படின்னு தேவன் கேட்பாரு. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு வாழ்க்கையில கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வரும், உபத்திரம்லாம் வரும், பாடலாம் வரும். அப்படி வரும்போது தேவன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் சமாதானம் கொடுப்பார். அது கொஞ்சம் அந்த இன்னர் பீஸ் என்ன பண்ணுவோம்னா உள்ள போய் வேலை செய்யும். அது சமாதானத்தை ருசி பார்த்த நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறத தயங்கவே மாட்டேங்க, அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு ஸ்டெப்பு தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதை வைக்கவே முடியாது. வெஸ்டிங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கை பிடிச்சி கூட்டு போறதுக்கு அவர் ரெடி. அந்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு தான் அது கை பிடிச்சலாம் வைக்க மாட்டாரு, அவர் வெயிட் பார்ப்பார். சரிங்களா? அது உங்களுடைய ஓன் டிசிஷன், உங்களுடைய முடிவு.
அது இன்னைக்கு நீங்க தேவனே எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க தேவனே, நான் இதை பக்குவப்படுத்திக்கிறேன் அப்படின்னா தாராளமா டைம் கொடுத்து எடுத்துக்கோங்க, ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் இந்த பாடத்துல நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ உங்களுக்கு பாடல் அனுப்புவீங்க உபயோகம் அனுப்புவீங்க, உங்களுக்கு அந்த சாப்டர் இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு சாப்டர் என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணுங்க, இன்னும் நிறைய கத்துக்கோங்க, இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய விஷயம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வாழ்றதுக்கான முயற்சி எடுங்க. அப்புறமா மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான முயற்சிகளை எடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கோங்க, நல்லா கத்துக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் நிறைய படிங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பொறுமையா கேளுங்க, டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. நீங்க தேறினவர்கள் ஆயிட்டு மற்றவர்களே அதுக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா வரக்கூடிய காரியங்கள் நீங்க செய்யுங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணணும் முயற்சி எடுங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய உதாரணம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்துல யாருன்னா மரியாள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் பைபிள்ல இருக்கு. இயேசு கிறிஸ்து சீடர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த காணிக்கை பெட்டியில வந்து காணிக்கை போடுறாங்கல்ல, யார் போடுறா? ஒரு 7 விதவை போடுறாங்க. என்ன போடுறா? எவ்வளவு போடுறாங்க? அவ்வளவுதான் போடுறாங்க. மத்தவங்க எவ்வளவு போடுறாங்க? நிறைய போடுறாங்க. நிறைய போடுறதுனால அது பெருசா தேவன் பார்க்கவே மாட்டாரு. உங்களுக்கு உள்ளதுல நீங்க எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அதுதான் தேவன் பார்ப்பேன். அதுதான் நான் எவ்வளவு சொல்லிடுறேன். அப்ப அவங்க முன்னாடி ஒரு 1000 பணம் போட்டுருக்கலாம், 2000 பணம் போட்டுருக்கலாம், 2 பணமும் போட்டிருக்காங்க. ஆனா தேவன் பார்த்து நான் 1000 பெருசா இல்ல 2000 பெருசா இல்ல 2000 இருக்குன்னா அதையும் நீ தேவன் தான் கொடுக்குறதுல, அப்ப இந்த 1000 2000 விட அதான் பெருசு. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இந்த காலப்பகுதி எதுக்குன்னா லேர்னிங் பண்ணிக்கணும். ரெண்டாவது உங்களுடைய மைண்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ரெடி பண்ணிக்கணும். எதுக்கு? சாகுறதுக்கு. யாராவது சொல்லுவாங்களா சாகுறதுக்கு ரெடி ஆகணும்னு? அதுக்குதான் வந்திருக்கோம். சரிங்களா? இது கொடுத்தது தேவன் தானே. நான் அவர் ஏமாத்துன்னு வச்சுன்னு இருக்கேன், என்ன வச்சுட்டு இருக்கேன், கொடுத்தவருக்கு உண்மையை இதை நான் பயன்படுத்தவே இல்லை இது வரைக்கும். அப்ப இனிமே பயன்படுத்தலாம். இது வரைக்கும் நான் பண்ணலையேன்னு ரிக்ரெட் பண்றதை விட இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு தான் யோசிக்கணும். சரிங்களா? அதனால என்னைக்குமே மற்றவங்களை பார்த்துடாதீங்க. உங்களை பக்கத்துல உள்ளவங்களையோ உங்களோட பிள்ளைகளையோ உங்க கணவன்காரையிலையோ இல்லை நீங்க ஒரு மனைவிகளையோ மற்றவங்களை என்னைக்குமே நீங்க பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்கள பயன்படுத்தி சாத்தா அவங்களை ஈஸியா விட வச்சுருவோம். ஏன்னா எங்க இருக்கிற எல்லாருமே யாருன்னா பலவீனமானவர்கள், இன்க்ளூடிங் இங்க பேசுற யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் பலவீனமானவர்கள். பலவீனமானவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பார்க்க வேண்டிய ஒரே ஆளாருன்னா ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் தான். அவரை பார்த்தினாதான் எனக்கு என்ன வராது, எனக்கு எந்த இடத்துல வராது. என் ரோல் மாடல் அவர், என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் அப்படின்னு சொல்லி அவரை மட்டுமே வச்சுக்கிட்டு அவனோட வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்னா மூவ் பண்ணி கொண்டு போகணும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லையா? போட்டு அடிச்சுட்டு நல்லா திட்டி விட்டு டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கேட்குங்க. வெரி குட். நல்ல பங்கு என்ன பண்ணிக்கோங்க, நல்ல பங்கு நல்ல பங்குன்னா அங்க தப்பு நினைச்சு ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம நல்ல பங்குக்கும் நமக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். நல்ல பங்கு உங்களை தேடி வந்திருக்கு, நீங்க நல்ல பங்கு தேடி போல. நல்ல பங்கு உங்களையும் தேடி வந்திருக்கு, நம்மளையும் தேடி வந்திருக்கு. நல்ல பங்கை தக்க வச்சுக்கிறது மாதிரி தான் நம்மளுடைய வேலை. அதனால பாடங்கள் கேளுங்க, நிறைய டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிக்கோங்க, பொறுமையா கேளுங்க. தேவன் என்ன உங்களுக்கு சொல்ல வராரோ அதன்படி என்ன பண்ணுங்க, வாழுங்க. சரிங்களா? இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, உங்களை எப்படி கைட் பண்றாரோ அதை வாழுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம், பெரிய பாடம் வரப்போகுது. அதுக்கு ஒரு தயார்படுத்துறது தான் இந்த ஒரு சின்ன பாடம். அந்த பெரிய பாடத்துல அதுக்கப்புறம் எத்தனை முகங்களை நம்ம பார்க்க போறோம்ன்றது தேவன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்மானம் செய்வார். அதனால பொறுமையா என்ன பண்ணாங்கன்னா பாடங்கள் கேட்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை? இல்லை இது வரைக்கும் கேட்ட பாடத்துல டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ப்ரே பண்ணி முடியும். கரெக்டா 9 o'clock ஒரு ப்ரே பண்ணி என்ன பண்ணோம்னா முடிச்சிடும். சரிங்களா? ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து இந்த பூமியின் மருமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து அனுதினமும் எங்களை பாதுகாத்து பராமரித்து உங்கள் வெளியிடப்பட்ட சத்தியத்தை இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு தந்து பாதுகாத்து பராமரித்து விளையாடித்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, முக்கிய சதா காலங்களிலும் துதிக நம்பகினைகளை உடைய குமார ரட்சகரமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாம் இடத்துல இருக்கிறோம். வெறும் உங்களுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் சகோதர சகோதரரை ஒன்று கூட்டி
முகமுகமாய் எங்களை காண செய்து உங்களுடைய விதத்தில் மறைந்துள்ள மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் நிதானிக்க ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்த இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளவும், அந்த பங்கில் நாங்கள் நிலைத்திருக்கவும், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவும் எங்களுக்கு தேவைப்படுகிற பலனும் கிருபியும் அனுகிரகத்தையும் தன்னை நேரத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருவியில கருத்தில் ஒப்பு கொடுத்து சிறிய தாழ்மையான விண்ணப்பத்தை மீட்பெரும் ரட்சகரும் போதவரும் யூத ராஜசிங்கமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மிடத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.